ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பாக பொங்கல் கொண்டாடி முடிச்சிங்களா? பொங்கலில் என்ன ட்ரெஸ் போட்டிங்க? வேட்டியா, சேலையா, இல்லை ஜீன்ஸ் பேண்டா, இல்லை மாடல் ட்ரெஸ்ஸா? ஸோ என்னான்ட்டு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், வேட்டி சேல், வேட்டி துண்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா வேட்டிக்கு எப்படி வேட்டின்னு பேர் வந்தது, துண்டுக்கு எப்படி துண்டு பேர் வந்துச்சுன்னு சொல்லட்டுமா? நீங்கள் கேளுங்களேன். அதாவது வேட்டியை பார்த்தீங்கன்னா நல்லா வெட்டி வெட்டி தைப்பாங்க, அதனால தான் வேட்டிக்கு வந்துட்டு வேட்டின்னு பேர் வந்துச்சு. துண்டுக்கு பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக வெட்டுவாங்களாம், அதனால தான் அந்த துண்டுக்கு வந்துட்டு பேர் துண்டுன்னு வந்துச்சு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வேட்டி சட்டை துண்டு இப்படி தான் வந்துட்டு ஜென்ஸ் போடுவாங்க. லேடிஸ் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் சேலை இந்த மாதிரி தான் போடுவாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு நிறையா மாற்றம் செஞ்சிட்டோம், அதனால் வந்துட்டு இப்போ அதை யூஸ் பண்ணுறதில்ல. ஏதாவது பொங்கல் திருவிழா போட்டு தான் எப்போயாவது ஒரு டைம் வேட்டி துண்டெல்லாம் வாங்குறாங்க. ஆனால் அதனால் எவ்வளோ பெனிஃபிட் தெரியுங்களா? வேட்டி துண்டு கட்டினாங்கன்னா அந்த காலத்தில் ஏன் அப்படின்னா நல்ல ஒரு காற்றோட்டமாக உடம்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேட்டி சட்டை துண்டெல்லாம் போட்டுக்கிட்டாங்க. ஆனால் வேட்டி சட்டை துண்டு போடுவது நெய், அதாவது பருத்தியால் செய்யப்பட்ட துணி தான் போடுவாங்க. ஏன்னா நம்ம நாடு பார்த்திங்கன்னா அதாவது நம்ம உடல் வந்து சூடாகும். ஏன் அப்படின்னா நம்ம நாடு வந்துட்டு வெப்பமானது, அதனால் வந்துட்டு சூட்டை தணிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி வேட்டியெல்லாம் போட்டாங்க, சட்டை. ஆனால் துண்டு ஏன் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துண்டு போட்டால் இப்படி நல்லா மேலே துண்டு போட்டுட்டு போவாங்க. ஏன் அப்படின்னா ஜென்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா துண்டு போட்டு சந்தைக்கு இல்லை வெளியே போகும்போது எங்கே போனாலும் போடுவாங்க. அது நிறைய யூசஸ் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா திடீர்னு எப்போ மழை வரும் மழை வராதுன்னு தெரியாது. அதனால் சப்போஸ் அது வச்சுருந்தாங்கன்னா பார்த்திங்கன்னா துண்டு நல்லா மேலே போடுறதுக்கு வச்சுக்குவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சந்தைக்கு போனால் காய்வாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது, என்ன நிறைய இப்போ சொல்ல முடியாது. இந்த மாதிரி நிறைய யூசஸுக்கு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா சேலையும் போடுவாங்க. நல்ல ஒரு பாரம்பரிய ட்ரெஸ்ஸு தான். அது என்ன சொல்கிறதுன்னா, ஆங்கிலேயர்கள் இப்போ நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் போட்டாங்க. ஏன்னா அவங்க நாடு பார்த்திங்கன்னா குளிர் பிரதேசமாக இருக்கும், அதனால் அவங்க உடம்பை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்காக தான் ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டாங்க. அதவே வந்து நாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டோம். இது ஒரு புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங்காக புதுசாக நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அது அப்படி கிடையாது, அது வந்துட்டு குளிர்ச்சிக்காக தான் அவங்க போட்டாங்க. ஆனால் நம்ம நாடு வெப்பமானதுனால தான் பருத்தி ஆடைகளை செஞ்சு ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக வேட்டி சட்டை துண்டு போட்டாங்க. துண்டுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது. மழை வந்தால் காய்கறி நிறையா சொன்னேன், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதனால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்களே திங்க் பண்ணிங்கன்னா நிறையா வரும். என்னால் ஷார்ட்டாக தான் சொல்ல முடியும். அதனால் வேட்டிக்கு எப்படி வேட்டின்னு பேர் வந்துச்சு, துண்டுக்கு எப்படி துண்டு பேர் வந்துச்சு, அதனால் என்ன பெனிஃபிட் தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்காரங்க அதை தான் போடணும். இனிமேல் ட்ரை பண்ணுங்கள்.